வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், தாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்வீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் 24ஆம் நாள் 7/5/2024 செவ்வாய்க்கிழமை. பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றேன். இன்றைய விசேஷம் என்னவென்றால் சர்வத்திர அமாவாசை. நாம் அனைவரும் நமது புத்திரக்களை சந்தோஷப்படுத்த வேண்டிய நாள். இரண்டாவதாக இன்று அக்னி நட்சத்திரம் 4ஆம் நாள். இந்த அக்னி நட்சத்திரத்தில் நாம் அனைவரும் தினந்தோறுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குருதி நாம சம்பத்சரே. தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் 24ஆம் நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 7/5/2024. சூரிய உதயமானது காலை 5:56:30 பயணம் உத்தராயணி. ருது வசந்த ருது. மாதம் சைத்திர மாசி, சித்திரை மாதம் மேஷ மாசி. பட்சமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரை. திதியானது சதுர்தசியாம், சதுர்தசி திதி. 13:21 காலை 11:16:30 வரை. அதன் பிறகு அமாவாசையாம், அமாவாசை திதி. இன்றைய சாந்த திதியானது அமாவாசையாம், அமாவாசை திதி. அதாவது இந்த பிரபஞ்சத்தில், பூலோகத்தில் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சௌராஜ்யமானக்காரர்களுக்கும், சந்திர வம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சைத்திர மாதே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாஸ்யாம், அமாவாசை. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ, தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புதுக்கருமாக்களாகிய சிரார்த்தம், திதி, தோஷம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக இந்த புத்திரகர்மாக்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது. இன்றைய வாசனமானது பௌம வாசனை, செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அசுனி நட்சத்திரம் 23:27 பிற்பகல் 3:19 வரை 30 வினாடி வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம். அதாவது இந்த கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே சித்திரை மாதம் அசுனிய நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்றுதான் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், நாம் ஜனனம் எடுத்த அன்றைய தினத்தில் அந்த நொடியில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம். இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்கு சுப பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை கொண்டாடினமையானால் நம்ம
நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது 100 மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும். இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திரம், தோஷம் 4ஆம் நாள், சுருவாச்சூர் மதுரகாளியம்மன் பூச்சுரித்தல், சர்வத்திர அமாவாசை. இன்றைய ராவுகாலமானது பிற்பகல் 2:56 முதல் மாலை 4:26 வரை. யமகண்டமானது காலை 8:56 முதல் 10:26 வரை. குளிகை காலமானது காலை 11:56 முதல் பிற்பகல் 1:26 வரை. நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திரம் 4ஆம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. இன்றைய சூலமானது வடக்கு, பரிகாரமானது பால், சந்திராட்டமம். உத்தரபல்குனி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை 3:58 முதல் காலை 9:37 வரை சந்திராட்டமும். உத்தரபல்குனி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 9:37 முதல் பிற்பகல் 3:19 வரை சந்திராட்டமும். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 3:19 முதல் இரவு 9:02 வரை சந்திராட்டமும். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:02 முதல் பின்னிரவு 1:45 வரை சந்திராட்டமம். அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு 1:45 முதல் புதன்கிழமை என்ற காலை 7:29 வரை சந்திராட்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.